ஆட்டுக்குடல் கறி இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணும், டைஜஷன் ப்ராப்ளத்தை சரி பண்ணும், வயிற்றுல அல்சர் சம்பந்தமான பிரச்சனை இருந்துச்சுன்னா அதையும் குணப்படுத்தும். புரோட்டீன் அண்ட் விட்டமின் நிறையா இருக்க இந்த குடல் கறியை வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கிட்டா ரொம்பவே நல்லது. வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். முதல்ல இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சல அதுக்கு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், 5 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு 1/4 கப் தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு தாளிக்க 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஒரு தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க குடலை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடைசியாக மேலே கொத்தமல்லி சேர்த்துட்டு குக்கரை மூடி 7லேருந்து 8 விசில் விட்டுருங்க. ப்ரெஷர்லாம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணுங்க. நான் சொல்ல மாட்டேப்பா, செஞ்சு பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க எப்படி இருந்துச்சுன்னு. இதோட நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய்.